வெல்கம் டு திஸ் கிச்சன் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான முறையில் அரைச்சி விட்ட மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த முறையில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த அரைச்சி விட்ட மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயமும் 20 பல்லு பூண்டையும் தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே. வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு துருவன தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். நான் மண் சட்டியில் தான் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன். மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே அதிகமாக எண்ணெய் சேர்க்காதீங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துங்க, கரெக்டாக இருக்கும். நான் ஒரு ஸ்பூன் அளவு கடுகலப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தாளிப்புக்கு வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். நான் எப்போவும் வடகம் சேர்க்க மாட்டேன், இந்த மாதிரி வெங்காயம் தான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கக்குள்ள தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு எங்கள் வீட்லேயே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கலாம். இது வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கக்குள்ள தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி லைட்டாக போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து அது வதக்கக்குள்ளே சீக்கிரமாகவே வதங்கிடும், அதுக்காக தான். இப்போ நல்லா இது வதங்கி நல்லா வரட்டும். இருக்க தண்ணி போகிற வரைக்கும் 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் ஆகும் இது வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தூளை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு தூள் வந்து வீட்டில் அரைச்ச தூள். நான் மொத்தமாக ஒரு 3 ஸ்பூன் அளவு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். 2 3 இந்த தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். வேறு எந்த தூளும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். மிளகு, சீரகம், கொத்தமல்லி எல்லாமே, காஞ்ச மிளகா எல்லாமே போட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் வேறு எந்த தூளுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி ஊற வச்சு கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அது இதோட சேர்த்துக்கிறேன். குழம்பு உங்களுக்கு எந்தளவு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கரைச்சிக்கங்க. ஏன்னா நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் நம்ம மீனை சேர்க்க போகிறோம். குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இந்த 1 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். எனக்கு இவ்வளோ தண்ணி வேணாம்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவாக குறைச்சிக்குங்க. புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் 2 முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த அரைச்சி விட்ட மீன் குழம்புல முருங்கைக்காய் சேர்க்கக்குள்ள டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்க்கக்குள்ள அதோட ஸ்மெல்லு குழம்புல இறங்கி டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து ஓரளவு சுண்டி வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து ஓரளவுக்கு நல்லா குழம்பு சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவு கடல் விரால் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மீன் எடுத்துருக்கிறேன். தலை இல்லாமல் வெறும் நடுப்பகுதி மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனை குழம்பு வச்சாலும் சரி, வறுத்தாலும் சரி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சதையும் வஞ்சிரம் மீனோட டேஸ்ட்டுக்கு இணையாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்த தடவை இந்த மீன் வாங்கினா இதே மெத்தடில் குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த மீனில் இருக்கிற தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போவே நல்லா குழம்பு நல்லா கமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீனை சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காய் தான் பார்க்குறதுக்கு பழம் மாதிரி இருக்குது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, புளிப்பாக நல்லா இருந்துச்சு. மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பை ஒரு செலவு வச்சுருங்க, கரண்டி விட்டு கிண்டாதீங்க. ஏன்னா நம்ம துண்டு மீன் சேர்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இது இப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோன்னா நம்மளோட அரைச்சி விட்ட மீன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதான். நல்லா வாசனையும் நல்லா கமகமன்னு இருக்குது. முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொதிக்குது பாருங்கள். இது மண் சட்டின்றதுனால கொதிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் போட்டு பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடக்குள்ள அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு தட்டில் சுட சுட சாதம் போட்டுக்குங்க. அதுதான் போதும். இந்த சாதத்தோடு நம்ம ரெடி பண்ணி வச்சு அரைச்சி விட்ட மீன் குழம்பு வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காய் முருங்கைக்காய் மீனோட வாசனையும் சேர்ந்து அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம எப்பவும் போல் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2 துண்டு மீனும் ஒரு மாங்காய் ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. சூடான சாதம் அதோட மீன் குழம்பும் சேர்த்து சாப்பிடக்குள்ள அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. நல்லா சாதத்தை பரட்டிட்டு கொஞ்சமாக மீனும் கையை கூட மீனை போட முடியல, அந்தளவுக்கு சூடோடு இருந்துச்சு. கொஞ்சமாக மாங்காய் இது எல்லாமே எடுத்து ஒரு பைட் சாப்பிடக்குள்ள ஒரு டேஸ்ட் ஒன்று இருந்துச்சு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு கூட பயப்படாமல் செய்யலாம். அந்தளவுக்கு இதோட குழம்போட ருசி நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.